ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஃபோர்த்து ஃப்ளோர் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டை காட்டுவாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வருவாங்க. அப்போ அங்கே இருக்கிற வாட்ச்மேன், நீங்கள் எதுக்காக இங்கே இப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறோம், அதுக்காக தான் வந்திருக்கோம், உங்களோட ஓனர்கிட்ட கூட நாங்கள் பேசிட்டோம் அப்படின்னோடனே சட்டுன்னு அப்போ தான் அந்த இடத்துக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு சேர்மனாக இருப்பான் தெரியுமா, அவன் வருவான். அவன் வந்து என்ன கேட்பானா, நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான் தம்பி, நீங்கள் எடுக்கிற மாதிரி இங்கே ஷூட்டிங் எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கோங்க, பட் ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் வாடகை கரெக்டாக கொடுத்துணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே 4வது ஃப்ளோர் ஒன்று இருக்குது, அந்த ஃப்ளோரில் எக்காரணை கொண்டு யாரும் போகவும் கூடாது, அந்த இடத்த எதையும் யூஸ் பண்ணவும் கூடாது அப்படின்னோன்னா, சரி சார் நீங்கள் சொன்னது எல்லாமே சரி தான், நாங்கள் மாடியவும் கீழே மட்டுமே எல்லா ஒர்க்கும் பார்த்துக்குறோம் அப்படின்னோன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாவி எடுத்து கையில் கொடுத்துறாரு. இவர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த படத்தோட கதாநாயகனான நம்ம ஆரியை வந்து காட்டுறாங்க. ஆரி வந்து பெங்களூரில் இருக்காருங்க. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இதுக்கு முன்னாடி காதலிச்சு அவரோட எக்ஸுக்கிட்ட இருந்து. அவங்க என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீ பெங்களூர் வந்திருக்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும், எனக்காக நீ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது, என்ன ஹெல்ப் சொல்லு அப்படின்னா, எனக்காக நீ சென்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் வர வேண்டியும், நீ சென்னைக்கு வந்தோடனே எனக்கு கால் பண்ணு, நான் கால் உனக்கு எங்கே வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் அப்படின்னோடனே ஹீரோவும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பெங்களூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து போவார். சென்னைக்கு போன உடனே சென்னையில் இவங்க ஐடியில் வேலை பார்க்கறனால இவங்க தங்குறதுக்கான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். அந்த கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்குவார். தங்கிட்டு அங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற ஒரு ஆஃபீஸில் இவரோட பிரான்ச்சை வந்து மாற்றிட்டு வந்திருப்பார். இப்போ அங்கே போய் ஒர்க் பண்ணும்போது இவர் வந்த உடனே அவரோட எக்ஸுக்கு வந்து திருப்பி கால் பண்ணுவாங்க. பட் கால் எடுக்க மாட்டாங்க. உடனே இவர் மெசேஜும் பண்ணுவார். இந்த மெசேஜுக்கு எந்த ஒரு ரீப்ளையும் வராது. உடனே இவருக்கு யோசனையாக இருக்கும், நம்மளை வர சொன்னால் நம்மளும் வந்ததுக்கப்புறம் கால் பண்ணியாச்சு, மெசேஜும் பண்ணியாச்சு, எந்த ஒரு அட்டனும் இல்லைன்னு உடனே இவர் எப்போ முறை ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து காலையில் வாக்கிங் ஜாக்கிங் இந்த மாதிரி போயிட்டு அவரோட உடம்புக்கு தேவையான எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வரும்போது இவருக்கு அடுத்த ஃப்ளோரில் ஒரு பொண்ணு இருப்பாள். அந்த பொண்ணு இவர்கிட்ட பேச முயற்சி பண்ணுவாள். பட் ஹீரோ வந்து அதை எதையுமே கண்டுக்கிறாமல் இவர் பாட்டில் இவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவார். அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கிற சில பேர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுவாங்க. அதாவது பக்கத்தில் இருப்பாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கோம், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, சரி சார் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கீழே வரும்போது ஒரு பொண்ணு பேச முயற்சி பண்ணான்னு சொன்னதுமா அந்த பொண்ணு வந்து கீழே இருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதை இவர் பார்த்துட்டு அந்த பையனை பொண்ணை இவர் சேவ் பண்ணுவாருங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இவர் எப்பவும் போல் தன்னோட ஆஃபீஸ்க்கு வந்து போவார். ஆஃபீஸ் போனோன்னே புது ஆஃபீஸில் இவர் கூட நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனோடனே, இன்றைக்கி சார் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு பார்ட்டி ட்ரீட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னோடனே, கண்டிப்பாக வச்சுருவோம், என்னோட ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவர் ரூமுக்கு வந்து கூப்பிடுவார். இதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கு வந்தோடனே இவருக்கு அவரோட பழைய நினைவுகள் வரும். அதாவது இவர் எக்ஸ் கூட எப்படியெல்லாம் இருந்தார், இவர் அவங்கள எப்படி காதலிச்சார் அப்படிங்கிற எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வரும். அதாவது இவங்க எக்ஸ் கிட்ட இருந்தால் அவங்க என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கோர்ட்டுக்கிட்ட கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட நான் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் வாங்கிட்டு அவர் என்ன செய்யணும்னு சொல்கிறாரோ அதை செய் அப்படின்னோடனே இவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கிருஷ்ணமூர்த்தியை பார்க்குறக்காக கோர்ட்டுக்கு போவார். பட் இவர் கண்ணு முன்னாடியே கிருஷ்ணமூர்த்தியை யாரோ ஒருத்தர் வெட்டிட்டு போயிடுறாரு. இவருக்கு இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்திலே இருக்கும்போது இவரோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே இவரோட ரூமுக்கு வந்துடுவாங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்து பார்ட்டி மாதிரி கொண்டாடிட்டு இருக்கும்போது இவருக்கு தேர்ட் ஃப்ளோரில் ஒரு பொண்ணு இருந்தான்னு சொல்லுமா, அந்த பொண்ணு இவர்கிட்ட வந்து பேச முயற்சி பண்ணி, நீ என்ன ரொம்பவே அடகண்டா இருக்க, நீ என்ன இப்படி அப்படின்னு சொல்லி அவள் திட்டிட்டு அங்கேருந்து போயிடுவான். போனதுக்கப்புறம் இவர் ஆஃபீஸில் இவர் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து சரக்கு பாட்டில் எடுக்கிறக்காக காருக்கு போவான். பட் கீழே வந்து பேய் வேஷம் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து இவன் பயத்தில் மயக்கம் போடுறது விட்டு விழுந்தோடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னா, கீழே யாரையா பார்த்தேன்டா, அதை பார்த்தா பயந்துட்டேன்டா அப்படின்னா, நீ போதையில் இருக்கடா, வீட்டுக்கு ஒழுங்கா போடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது ஹீரோ கிட்டே நாளைக்கு காலையில் சார் வரும்போது ஃபைல் எடுத்து வந்துங்க அப்படின்னா, சரி ஓகே நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அவரோட எக்ஸை பற்றி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபோன் அடித்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. பட் எல்லாருமே என்ன சொன்னா, மச்சா அவங்கள பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே இல்லைடா, நாங்களும் உனக்காக எல்லா பக்கமும் தேடிட்டு தான்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தேடிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் இவர் காலையில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மறுபடியும் இவரோட மொட்டை மாடியில் உட்காந்துட்டு சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் கீழே ஒரு பொண்ணு இருந்தான்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு அவளும் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவளோட லைஃப்பில் நடந்த விஷயத்தையும் அவர் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாள். இதுக்கப்புறம் நைட்டு எப்போ வந்து போல் இவர் ஆஃபீஸ் மேட் எல்லாருமே இவரோட ரூமில் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது இவர் கூட தேர்ட் ஃப்ளோரில் ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்தான்னு சொன்னோமா, அந்த பொண்ணு அலற சத்தம் கேட்கும். உடனே இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, மாடிக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கிடக்கும். பக்கத்தில் ஒரு பையன் வேஷம் போட்டு பேய் மாதிரி இருப்பான். அப்போ அவனை வந்து எல்லாரும் பிடிச்சி, நீ யாரா இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ நான் கட்டத்தில் சொன்ன மாதிரி சில பேர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வந்தாங்கன்னா அவங்க ஹாரர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வந்திருப்பாங்க. இப்போ அவன் வந்து என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வந்தோம், இவங்க என்ன பார்த்தா பயந்துட்டாங்க அப்படின்னா, நேற்று என்ன நீ தான்டா பயமுறுத்தினி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அவனை திட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு அவங்களுக்குள்ளே எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ இப்போ 4th ஃப்ளோரில் தானே தங்கியிருக்கான்னு சொன்னேன், அந்த 4th ஃப்ளோரில் யாருமே தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டோட ஓனர் வந்து முடிவு பண்ணியிருப்பான். இப்போ இவன் 4th ஃப்ளோரில் தங்கியிருக்கான் அப்படிங்கிற விஷயம் வாட்ச்மேனுக்கு தெரிஞ்சோன்னா வாட்ச்மேன் என்ன பண்ணுவான்னா, ஹீரோவை அந்த இடத்துல இருந்து காலி பண்ணுறதுக்காக கிளம்பி வருவான். அப்போ ஹீரோ வந்து அவனோட வீட்டை வந்து நல்லா சுற்றி பார்க்கும்போது அவன் வீட்டுக்குள்ளே தான் அவன் மனைவியோட ஃபோட்டோ வந்துருக்கும். அதாவது அவன் எக்ஸை இவன் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணி இவங்களுக்குள்ளே செட்டாலும் தான் பிரிப்பாங்க.
இப்போ அவன் மனைவி இருப்பா, அவள் பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கே யார்கிட்டயாவது டீட்டெயில்ஸ் கேட்கலாமான்னு பக்கத்து வீட்டெல்லாம் கதை தட்ட போவான். இவன் இந்த வீட்டு ஓனர் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் அவன் ஆளுங்களோட வந்து ஹீரோவை அடித்து அந்த இடத்துலேருந்து கீழே மாற்ற போவான். அப்போ ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வருவாங்க. அவங்க எல்லாத்தையுமே இவங்க ஆளுங்க அடித்து அங்கேருந்து தூக்கி போட்டு அவங்க கொல்றதை ஹீரோ வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவனும் அவன் லக்கேஜை எடுத்துகிட்டு கீழே போவான். அப்போ ஹீரோ அங்கே இருக்கிறவங்க அடித்து மயக்கம் போட வச்சுருவாங்க. அப்போது ஹீரோ மயக்கத்தில் எடுக்கும்போது அவன் ஆஃபீஸ் மேட்டெல்லாம் வந்து என்ன சார் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் விசாரிக்கும் போது இந்த மாதிரி நடந்துச்சு, பக்கத்தில் எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா ரூமையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ தேட் ஃப்ளோர் இந்த பொண்ணு என்ன சொன்னால், சார் இந்த 4th ஃப்ளோரில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, வேறு யாரும் கிடையாது அப்படின்னோடனே, நான் இங்கே 3 வருஷத்துக்கு மேலே இருக்கேன் அப்படின்னோடனே, என்ன சொல்கிறேன் இங்கே எல்லாரும் கூட நான் தினமும் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, அங்கே ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வந்தான் பார்த்தீங்களா, அந்த பையன் வந்து இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துப்பான். அப்போ அவன் வீடியோ எடுத்துக்க சார் நம்ம போலீஸில் கொடுப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது பக்கத்து ஃப்ளோரில் எல்லாத்தையும் கொண்டு வீடியோ இருக்கும்போது பார்த்தா அங்கே ஹீரோ மட்டும் தான் இருந்திருப்பான். அவனை மட்டும் தான் அங்கே இருக்க எல்லாருமே அடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோக்கு என்ன சொல்கிறேனே தெரியாமல் இங்கே என்ன தான் நடக்குது, எனக்கு ஏன் இப்படி குழம்புதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவனை அடித்தா வீட்டு ஓனர் மேலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அப்போ வீட்டு ஓனருக்கு வந்து போலீஸ்காரன் கால் பண்ணி இது உங்கள் பிரச்சனைன்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் கொஞ்சம் அந்த பையன்கிட்ட பேசி என்ன ஏதுங்கிறத சுமூகமாக மயிருங்க, மேல் இடத்துக்குலாம் போணுச்சுன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து அப்போ தான் ஹீரோக்கு சில நியூஸ் பேப்பரை காட்டுவான். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ பக்கத்து வீட்டில் எல்லாருமே ஹீரோ கண்ணு முன்னாடி செத்தாங்கன்னு சொல்லுமா, அவங்க எல்லாரையும் இப்போ செத்துக்க மாட்டாங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி செத்துப்பாங்க. ஆனால் அவங்க எப்படியெல்லாம் செத்தாங்கங்கிற விஷயம் வந்து ஹீரோ கண்ணு முன்னாடி காட்டுனுச்சுல, அதுதான் இருந்திருக்கும். ஹீரோ இவங்க எல்லாம் எப்படி செத்தாங்க, எதுக்காக இவங்க எல்லாத்தையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் மனைவியை பற்றி தெரிஞ்சுக்காக இந்த வீட்டு ஓனர் இருக்கா பார்த்தீங்களா, இவரை போய் மீட் பண்ணி பேசும்போது அவன் என்ன சொல்லுவானா, தம்பி இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், இந்த இடத்துலேருந்து நீங்கள் கிளம்புங்க, உங்களுக்கு எனக்கு சண்டை வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கும் போது அவன் மனைவியோட ஃபேமிலியில் ஒருத்தவங்க வந்து ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். உங்ககிட்ட போய் ஹீரோயினியை பற்றி இவர் விசாரிப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ அவர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது தம்பி, கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் தான் அவர் கூட கடைசியாக பேசியிருந்தா, அவர் நம்பருக்கு நீ அவரை வேணால் போய் கேட்டுப்பார் அப்படின்னோடனே ஹீரோவும் போய் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து அவள் பிரிஞ்சு வரும்போது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா, அந்த குழந்தை உன்னோட குழந்தை தான், ஆனால் அவள் எந்த ஊருக்கு நேரத்துலையும் அந்த குழந்தையே உங்ககிட்டையும் காட்டக்கூடாது, அந்த குழந்தைக்கு எந்தவித கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினச்சா. அதனால தான் அவள் பேரில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வந்து அவள் சொந்தமாகனா. பட் என்னாச்சுன்னா அந்த வீட்டோட ஓனர் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே கொன்னுட்டு அந்த இடத்தையே வேற ஒருத்தனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கான். இந்த விஷயத்தை அவள் கண்டுபிடிச்சதுனால அவளுக்கும் ஆபத்து இருக்குன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸையும் எனக்கு அனுப்பி வச்சிருந்தா. நானும் அவளை தான் இப்போ தேடுறேன், அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியல. இதனால தான் நானும் கோர்ட்டில் இது சம்மந்தப்பட்ட கேஸை ரெஜிஸ்டர் பண்ணலான்னு பார்த்தா என் கண்ணு முன்னாடியே வக்கீலே கொண்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறாரு. இப்போ ஹீரோ இவரோட மனைவி குழந்தை எங்கே வச்சு என்னாச்சு அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது இவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குங்க. அந்த ரூமில் ஏதோ சவுண்டு கேட்குன்னு போய் திறந்து பார்த்தா இவரோட குழந்தை அந்த இடத்துல மயக்கம் போட்டு கிடக்கும். இப்போ இவர் குழந்தையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அந்த குழந்தை ரொம்ப நாள் கெட்டு போனதை சாப்பிட்டனால அவள் ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் குழந்தைக்கு பிறக்கும் போதே வாய் பேச முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் இவர் அப்போ தான் தெரிஞ்சுக்குவார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவர் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது இப்போ இப்படியே இருந்தால் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோர்ட்டில் வந்து கேஸ் போடணும்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல்கிட்ட கோர்ட்டு விஷயமா பேசி அந்த வக்கீல் மூலமாக தன் மனைவியும் குழந்தையும் காணும் அப்படின்னு சொல்லி இவர் கேஸ் அப்ளை பண்ணுவார். இதில் என் குழந்தை கிடச்சிருச்சு, என் மனைவியை காணும், எனக்கு அந்த பில்டர்ஸ் மேலே தான் சந்தேகம் அப்படின்னு சொல்லி இவர் கேஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க. ஃபைல் பண்ண உடனே அப்போ தான் இவருக்கு நைட்டு ஒரு கனவு வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் யாரோ இழுத்துட்டு போய் கிரவுண்டில் வச்சு குத்தி கொள்கிற மாதிரி. இப்போ இவர் கனவு வந்து இடத்துல போலீஸை கொண்டு போய் தோண்டி பார்த்தா அந்த இடத்துல இவரோட மனைவியோட பாடி வந்து இருக்கும். இப்போ இவர் என்ன செய்யணும்னு தெரியாமல் இவர் குழந்தைட்டு இந்த நியூஸை சொல்லாமல் இவர் உட்காந்து அழுதுட்டு இருப்பார். அப்போ அந்த பில்டர்ஸ் வந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற இடத்துக்கு நீ வா, அதுவும் உங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையும் எட்டுவா, அப்போ தான் உன்னோட குழந்தை உயிரோடு இருக்குன்னு சொல்லுவாரா. அப்போ அது எந்த இடம் பார்த்தீங்கன்னா இவரோட அப்பார்ட்மெண்ட் தான். இப்போ இவர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது இவர் குழந்தையை கடத்தி வச்சிருப்பாங்க. அப்போ கீழே இன்னொரு தேட் ஃப்ளோரில் ஒரு பொண்ணு இருந்தான்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு மூலமாக இவர் தன்னோட குழந்தையை வந்து சேவ் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, பாம்பு ஒன்று வச்சு அந்த இடத்தையே தரமட்டமாக்கி தான் அந்த லேண்டை விற்கணும்னு முடிவு பண்ணிப்பாங்க. இப்போ அந்த இடத்துல பாம்பு வச்சுருப்பாங்க. இந்த பாம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆனோன்னா ஹீரோவும் அங்கே இருக்கிற எல்லா ரவுடிங்களையும் ஒவ்வொருத்தனையும் அடித்து தூக்கி போட்டுட்டு அவர் குழந்தைய அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போகும்போது அந்த இடம் இடிஞ்சு விழ ஆரம்பிச்சிடும். விழும்போது அவரோட குழந்தைக்கும் ஒரு சின்ன சின்ன அடி விழுந்துடும். ஹீரோவோட குழந்தை பேச முடியாதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த அதிர்ச்சியில் குழந்தைக்கு பேச வந்துடும். இதை நினச்சிட்டு ஹீரோவும் கட்டி பிடிச்சி அழுகுறதோட இந்த திரைப்படத்தை முடிப்பாங்க. இந்த திரைப்படத்தோட கதை கான்செப்ட் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பற்றி நல்லா விசாரிச்சுவாங்க. அதுதான் எப்போதும் நமக்கு நல்லது அப்படிங்கிறது இந்த படத்தில் தெரியும்.